வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கம்பு புட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். கம்பில் பார்த்தீங்கன்னா தூசி மண் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிடலாம். வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கோங்க 2-3 டைம். கம்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துணியில் நல்லா துடைச்சி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான கடாயில் நம்ம துடைச்சி வச்சுருந்த அந்த கம்பை சேர்த்துடலாம். இப்போ கம்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா கரியிரும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதிகமாக வறுக்க வேண்டாம். பொறி வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா புட்டுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த கம்பை சேர்த்துக்கோங்க. இந்த கம்பை நம்ம ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம். ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். இதை வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் இளஞ்சூடு, கொஞ்சம் அதிகமாக சூடு இல்லாமல் லைட்டான சூடு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம கம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு புட்டு மாவுக்கு பிசைகிறாப்புல நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். நல்லா பார்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். ஊற்று விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இட்லி தட்டை மாவு சேர்த்துக்கிடலாம். நம்ம இட்லிக்கு ஊற்றுறாப்புல தான் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ கையால் இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். நல்லா தொடாமல் இருக்கணும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ தேங்காய் துருவலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதுக்கு ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பு புட்டை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக வாழைப்பழத்தோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பூம்பழத்தில் வச்சு கூட சாப்பிட்லாம். கொஞ்சமாக இந்த மாதிரி வாழைப்பழத்தை பிச்சுக்கோங்க. அந்த புட்டோடு நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.